தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 86,496 பேரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையரகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 3.70 கோடிக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஓடுகின்றன. இதில் இருசக்கர வாகனங்கள் மட்டும் 3,96,744 உள்ளது. வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனா காலத்திற்கு பிறகு தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டில் சிக்னலில் நிற்காமல் சென்ற 20,818 பேர், மொபைலில் பேசியபடி வாகனம் ஓட்டிய 19,498 பேர், அதிவேகமாக ஓட்டிய 18,589 பேர், மதுபோதையில் ஓட்டிய 9,402 பேர் உள்ளிட்டவர்களின் உரிமைகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் அதிக பாரம் ஏற்றிய 5,233 வாகனங்கள், அதிக பயணிகள் ஏற்றிய 6,956 வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 13 முதல் 16 வயது சிறுவர்கள் வாகனங்கள் ஓட்டுவதை தடுக்க அவர்களின் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துள்ளது.